Hi my channel viewers, welcome my cooking channel. നമുക്ക് இன்னைக்கு எப்பவுமே ഞാൻ എന്നോட കുക്കിംഗ് ചാനലിൽ നന്ദിനിയുടെ കുക്കിംഗ് ചാനലിൽ ട്രഡീഷണൽ റെസിപ്പീസ് ഇമ്പോർട്ടൻസ് ஜாஸ்தி கொடுத்து தான் நான் என்னோட சேனல்ல எப்பவுமே எல்லா ஐட்டம்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ரியலி அதுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குது. ஆதென்டிகேட் ட்ரெடிஷனல் ரெசிபீஸ் நான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குது. நமக்கு எப்பவுமே நமக்கு உடம்புக்கு எல்லாம் மாடர்ன் ஃபுட்டை விட இந்த ஒரு ரெசிபீஸ் தான் நமக்கு எடுக்கும்போது நமக்கு ஹெல்த்துக்கு எல்லாமே அது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் மாடர்ன் ஃபுட் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் அதை அவ்வளோ எடுக்கலை. இந்த மாதிரி ஒரு நாடன் ரெசிபீஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்குது. அதனால என்னோட சேனல் வியூவர்ஸுக்காகவும் ഞാൻ ഹെൽത്തുക്കാக ரொம்ப ഇമ്പോർട്ടൻസ് ജാസ്തി കൊടുക്കുന്ന റെസിപ്പീസ് എടുക്കുന്നത്. അതും ഞാൻ എന്നോட ചാനൽ വ്യൂവേഴ്സുக்காக அந்த ரெசிபீஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்குது. எப்பவும் போல நான் இன்னைக்கு எனக்கு ஒரு நாடன் கத்திரிக்காய் கிடைச்சிருக்குது. அதனால இது எல்லா சீசன்லயும் நமக்கு கிடைக்குது, சில பர்டிகுலர் சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். இந்த காய் எல்லா சீசன்லும் அவைலபிள் கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல மட்டும்தான் இந்த காய் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த நாடன் கத்திரிக்காய் வச்சு பண்ணனா ஒரு அடிப்பொடி குழம்பு, அந்த ரெசிபி தான் நான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணுது. நமக்கு பார்க்கலாம். இந்த ரைஸோட கூட எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டான சைட் டிஷ்ஷு, ஹெல்த்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இனி நமக்கு அந்த நாடன் கத்திரிக்காய் வச்சு பண்ணனா குழம்பு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இந்த கத்திரிக்காய் இங்கே எடுத்து வச்சிருக்குது, நாடன் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்குது. இனி அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் துருவல் ரொம்ப ஜாஸ்தி எடுக்க, இந்த அளவுக்கு காய் தேவையில்லை, நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும்போது அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்குது, பச்சை மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு தான் அரைக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம அது பண்ணின மாதிரி, குழம்புக்கு பண்ணின மாதிரி. இனி வறுத்து போடுறதுக்கு நமக்கு கோகனட் ஆயில் வச்சுருக்குது. ஆஸ் யூஷுவல் சால்ட்டு, ஆயிலு, மஞ்சத்தூள், அந்த உளுந்தும் பருப்பு அது எடுத்து வச்சுருக்குது. இனி நமக்கு தோரப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்குது. இதெல்லாமே போட்டு தான் நம்ம இந்த குழம்பு பண்ண போகுது. ஒரு நார்மலாக ஒரு குழம்பு தான். நம்ம இந்த காய் வச்சு பண்ணும்போது நம்ம ரொம்ப டீப்பாக ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு மசாலா எல்லாம் சேர்த்து பண்ணும்போது அது அவ்வளோ டேஸ்டி வராது. அது நேச்சுரல் ரெசிபி, அது நேச்சுரல் இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். அதனால் நம்ம இந்த சூப்பரான குழம்பு நமக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த காயெல்லாம் கட் பண்ணி வரலாம். காய் நம்ம நல்லா கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்குது. தோரப்பருப்பு வேக வைக்கலாம். நமக்கு அந்த இன்பிட்வீன் டைம்ல நமக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துட்டு வரலாம். தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடாது, டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டாக தானே ஆகும். நமக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் தான் அதுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஆகினா அது நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. ஜீரகம், கிரீன் சில்லி, பச்சை மிளகு, காரம் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். நம்ம ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணுது, லாஸ்ட்டு வரமிளகும் ஆட் பண்ணுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். நீ கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நமக்கு நல்ல மயமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். வேக வச்சா தோரப்பருப்பில் நமக்கு கட் பண்ணி வச்சா காய் போடலாம். தேவையான சால்ட்டு, மஞ்சத்தூள், அண்டு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், ரொம்ப கொஞ்சம். ஆனால் க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்குது, அதனால் ரொம்ப கம்மி தான் ஆட் பண்ணுது. நம்ம எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வைக்க.
காய் ஜஸ்ட் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப குழைய வேண்டாம். ஜஸ்ட் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச கண்டென்ட் தேங்காய், ஜீரகம், பச்சைமிளகு அண்டு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்த கண்டென்ட் வந்து அரைச்சி வச்ச கண்டென்ட் வந்து நமக்கு இதில் ஆட் பண்ணலாம். இனி அந்த பச்சை வாசம் எல்லாமே போன மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்முடைய கத்திரிக்காய் குழம்பு ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நாடன் கத்திரிக்காய் குழம்பு மறுவிஷயம் நல்லா சொல்லுதுக்கு. இனி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சிருக்குது. கடுகு, ഉഴുന്നുംപരിപ്പ് ആൻഡ് വറമുളക്. നമുക്ക് வந்து ഒരു റൈസോട് കൂടിയെല്ലാം എടുക്കണ ഒരു നാടൻ കുഴമ്പ് നമുക്ക് റൈസിലെല്ലാം ഊറ്റി എടുக்கிறதுக்கு നല്ല ടേസ്റ്റാണ് ഒരു കുഴമ്പ്. നമ്മുടെ നാടൻ கத்திரிக்காய் வச்சு பண்ணனா நாடன் குழம்பு இங்கே ரெடியா இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்றதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி.